எங்க பாஸ்டர் அன்பே உருவான, அன்பை பற்றி பேசக்கூடிய, அன்புமயமான, அன்பை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய எங்க பாஸ்டரே சாதி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களால் வளரும் இஸ்லாம். கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கிறிஸ்தவர்களுடைய சாதி உணர்வினாலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெளிச்சமாக தெரிவது இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஒரு இருட்டா தான் தெரியுது. ஏன் இருட்டா தெரியுது அப்படின்னாக்கா, இங்க போனாலும் நம்மள நான் பல்லர்னா என்ன பல்லனா தான் பார்க்க போறான், நான் பறையர்னா என்ன பறையனா தான் பார்க்க போறான். என்னத்தை தான் நான் போய் வெள்ளக்கார பேர் வச்சாலும், என்ன அங்கி போட்டாலும், வெள்ளக்காரங்களுடைய பாட்டு இங்கிலீஷ்ல பாட்டு பாடினாலும், நான் நல்ல கிட்டார் வாசித்தாலும் சரிதான், கீபோர்டு வாசித்தாலும் சரிதான், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னை அவர்கள் தாழ்த்தப்பட்டவனா தான் பார்க்க போறாங்க. போது இஸ்லாம் கண்டிப்பா வளரதான் செய்யும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை இந்த உலகத்துல யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், வரக்கூடிய எல்லாரையும் ஏற்றுக்கொள்றீங்க. வாசல்ல வச்சுக்கிட்டு, நீ எந்த ஊரு? திருநெல்வேலியா? திருநெல்வேலி எந்த ஊரு? வள்ளியூரா? வள்ளியூர்ல இருந்து ஞானத்து நடறதுக்கு சொந்தமா? எதுக்கு ஞானமத்து நடறதுக்கு சொந்தமானு எதுக்கு நீங்க கேட்குறீங்க? காரணம் என்ன? இவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அவன் பழகணும்ன்றது. பல்லர்கள் என்ற சாதியினால ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்கள் 80 பேர் இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இதே பல்லர்கள் தான் மீனாட்சிபுரத்துல 900 பேர் அங்க அவங்களை விடவும் ஆதிக்க சாதிக்காரர்களால, நான் நினைக்கிறேன் தேவர்கள் என்ற ஆதிக்க சாதிக்காரர்களால ஒடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு நகர்ந்தாங்க. சிவகாசியில 1897 3000 நாடார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேல்தட்டு இந்துக்கள் இந்த நாடார்களை மதிக்கல. ஏனென்றால் நாடார்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கோயிலுக்குள்ள இவங்களை உள்ள விடல. அன்னைக்கு இவங்க நாடார்கள் தீண்டப்படாதவங்க. இன்னைக்கு இவங்க உள்ள போனதுக்கு திகரிப்பு, காசெல்லாம் கலெக்ட் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி, அப்படி எல்லாம் உள்ள காரியங்கள் எல்லாம் நான் வரலாறுல படிச்சேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்கப்பட்டதுனால அவங்க ஒரு பெருங்கூட்டம் நாடார்கள் தீர்மானித்து இஸ்லாத்துக்கு போய்விட்டாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு அவங்க போன காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்று இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், நாடார்கள் அன்று ஒடுக்கப்பட்டவர்களுடைய வரிசையில் இருந்தவர்கள். திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும், அந்த சிலையை பார்க்கணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள். பாக்கியெல்லாம் உள்ள போலாம், சட்டை கலட்டிட்டு உள்ள போயிடலாம். தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும் அன்னைக்கு. இப்ப எல்லாரும் உள்ள போற முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஓட்ட வழியா பார்த்தவர்களில் ஒரு கூட்ட மக்கள் யாருன்னா நாடார்கள். இஸ்லாத்துல எனக்கு ஏற்புடையதல்லாத எத்தனையோ கருத்துக்கள் இருக்கு. என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத எவ்வளவோ கருத்துக்கள் இஸ்லாத்துல இருக்குது, குரான்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ஆனால் அதுக்காக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் இருக்குது. ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல எவ்வளவோ நற்பண்புகள் இருக்குது. அதை நான் பாராட்டி ஆகவேன். சாதியில் என்னங்க இருக்கு? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா அவங்க இதை கட்டி காக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இஸ்லாம் வளரதான் செய்யும். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இஸ்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இந்தியாவை பிடிக்கும். இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுங்கிறது நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி மாறும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, வரக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலே போதுமே பாருங்க. நான் கேட்டது இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிற வசனம் பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டா பாஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, அவருக்கு தெரியாதுங்கிறதே அவருக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு தெரியணுங்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு தெரியணுங்கிறது அவருக்கு எப்ப தெரியும்னா, அவங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்ல படிச்சவனாவது போய் அந்த பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கணும்ல. ஐயா, நம்ம இயேசுவ தேவன் சொல்றோம்ல, அந்த வசனம் எங்க இருக்குங்க ஐயா? முஸ்லீம்கள் போட்டு பெண்டு நிமுக்குறாங்க ஐயா. ஏசுநாதர் கடவுளுங்கிற வசனம் எங்க இருக்குன்னு ஜாக்கீர் நாய்க்குன்ற ஒரு போட்டு தாளிச்சு எடுக்கிறாரு ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. அப்படி எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்றாங்க, இஸ்லாமியர்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதுதான் அப்படின்னு பார்த்தா, இந்துக்கள் தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு அவங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எல்லாருக்கும் ஆசையும், இப்ப ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவில் காயத்ரி மந்திரத்தை மனப்பாடமா சொல்லிட்டோம்னா, நம்ம ஆட்கள் என்ன அப்பா அப்படியே பொங்குது மனசு. வெள்ளைக்காரனை நம்ம இந்துவா மாத்திட்டோம், வெள்ளைக்காரனை இந்துவா மாத்திட்டோம். இப்ப இப்படித்தானே எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு மாற்றும் போது பொங்குதானே செய்யும் எல்லாருக்கும். நியூஸ்7 நேயர்களே, இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நாம் இன்னைக்கு சந்திக்க இருப்பது தமிழகம் முழுக்க நன்கு பிரபலமான, பல லட்சக்கணக்கான மக்களால் நன்கு அறியப்பட்ட ஃபாதர் அகஸ்டின் அவர்கள். சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா. உங்களுடைய பெரிய ஃபேன் நான். உங்களுடைய வீடியோக்கெல்லாம் நிறையா பார்ப்பேன், எந்த வீடியோ வந்தாலும் பார்ப்பேன். அதே மாதிரி நிறையா ஷேரும் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற முறை அப்படிங்கிறது பாரம்பரியமாக நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க. நானே நிறைய பேர் கேட்டிருக்கேன்.
நீங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் மக்களுக்கு எளிமையாக புரியாத மாதிரி பண்ணுறீங்க, ஒரு மொழி நடை ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்க அதுக்கு ரீசன்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த டிரான்ஸ்லேஷன்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோடது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு 6 வயசு பையனுக்கே புரியுற மாதிரி வந்து உங்க ஒரு தடவை பார்த்துட்டான்னு வைங்களேன், திரும்பி பார்ப்பானே உங்கள் ஃபேஸை பார்த்தா கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி ரொம்ப எளிமையாக இந்த மெமிக்ரிஸு அந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா பண்ணுறீங்க ஃபாதர். இப்போ எனக்கு முதல் கேள்வி என்னென்னா, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்து வருது, அதே போல் அதை தொடர்பு படுத்தி புனித தோமையார் மலை வந்து நம்ம இங்கே இருக்குது, செயின்ட் தாமஸ் மவுண்ட்டு. இந்த புனித தோமையார் வந்து வருகைக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் இங்கே வருதா, அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்தது பெரும்பான்மையான இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களால் என்ன நினைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, வெள்ளைக்காரங்க தான் கொண்டு வந்தாங்க. ஒரு 200 வருஷம் 300 வருஷமாக தான் கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு இங்கே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது இங்கிலாந்திலிருந்து வந்ததோ அமெரிக்காவிலிருந்து வந்ததோ அல்ல. முதலாக வந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி திருத்தூதர் தோமையார் என்பவர் இந்தியாவுக்கு 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்திருக்கிறார். அவர் இங்கு வந்து இங்கே சிறப்பான பணிகளை முதல்ல இறங்கினது கப்பல் மூலமாக தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா அப்போ ஃப்ளைட்லாம் கிடையாது. வந்து இறங்கியது கேரளாவில் வந்து இறங்கியிருக்கிறார். காலிக்கட் அப்படிங்கிற இடம். ஆமாம், அங்கே வந்து இறங்கி அங்கே உள்ள ரொம்ப மக்களுக்கு இந்த கிறிஸ்தவ இறையியலை சொல்லியிருக்கிறார். பல புதுமைகள், நல்ல அற்புதங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மொழியை ஆமாம், அவர் கண்டிப்பாக படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படிக்காமல் அது பண்ண முடியாது இல்லையா? அது ஆமாம். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க தமிழ் மொழியை அந்த காலகட்டத்தில் தமிழ் தான் அங்கேயும் இருந்துச்சுன்னு ஒரு தேரியும் இருக்கு. மலையாளம் ஒரு லாங்குவேஜ் அந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படிங்கிறத நீங்க சொல்ற. ஆமா, கேரளாவில் இப்ப அது வந்து 150-200 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆக்சுவலா மலையாளம் ஒன்று உருவாகிய சில நூற்றாண்டுகள் தான் ஆகுது. ஆமா, அந்த டைம்லையும் தமிழ் மொழி தான் பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தமிழ் மொழியை அவர்கள் கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை விடவும் அந்த மொழியியல் ஆர்வம் அதிகமானவர்கள் அப்படின்றத எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ அந்த கால்டுவெல் அப்படின்ற ஒரு அருட்பணியாளர் வந்திருக்காரு. அவர் வந்து தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதியவர். தமிழ் அவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு. அப்போ அவ்வளோ தூரம் படித்து தமிழில் ரொம்ப ஆய்வுகள் எல்லாம் செய்த பெரிய ஒரு தமிழ் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல். ஆமாம், அப்போ அதே மாதிரி கண்டிப்பாக அவரும் தோமையாரும் தமிழ் மொழியை கற்றிருக்க வேண்டும். அப்படிதான் மக்களுக்கு இந்த இறையியல் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அவர் செய்த புதுமைகள், அவருடைய கொள்கைகள் எல்லாம் மக்களை கவர்ந்திருக்கிறது. அப்படிதான் கேரளா அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. அதில் பல பிரிவுகள் அப்படியெல்லாம் மக்கள் புரிதலுக்கு தக்கவாறு மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து அவருடைய மரணம் சம்பவித்தது எங்க அப்படின்னாக்கா, அந்த மவுண்ட்டுக்கு பக்கத்தில் சின்னமலை, நம்ம சைதாப்பேட்டை பக்கத்தில் சின்னமலை இருக்கு இல்லையா, அங்கே வச்சு தான் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் வந்து பரங்கிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், செயின்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உடம்பில் இருந்த எலும்பினுடைய ஒரு துண்டு இப்போவும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு சிலுவைக்கு உள்ள அடையாளமாக வைத்திருக்கிறதாக சொல்றாங்க. அது நான் ஒரு இடம் போகும்போது பார்த்தேன். அவர் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் கொண்டு வந்த விழுமியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கொல்லப்பட்டது சம்பந்தமா ஒரு தேரி சொல்றாங்கல்ல, அதை பத்தி. அவரை கொன்றது பலரும் பலவிதமான காரியங்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பகமான வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவரை கொன்றது வந்து அவருடைய கொள்கையை இஷ்டப்படாத பிராமணர்கள் கொன்றார்கள், ஈட்டியால் குத்தி கொன்றார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அவரை கொன்றார்கள், அப்படி கொல்லும் அளவுக்கு அவர் என்ன தவறு செய்து விட்டார் அப்படின்னா, இயேசுநாதர் பற்றி மட்டும் பேசிட்டு போகாம நான் இப்படி யோசிக்கிறேன். நான் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அவர் நிச்சயமாக சாதியத்துக்கு எதிராக போதித்திருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது பிராமணர்களுக்கு அது ரொம்ப பெரிய தடங்கலாக இருந்திருக்க வேண்டும். அதனால பிராமணர்கள் அதை எதிர்த்து அவருக்கு எதிராக இப்படி ஒரு சதித்திட்டம் தீட்டி அவரை கொண்டிருக்க வேண்டும். இப்போ இதே மாதிரி குமரி மாவட்டத்தில் இப்போ அண்மையில் தேவநாயகம் பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன், தேவசகாயம், அவருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்தாங்க. அவருக்கும் இதே மாதிரியான ஒரு ஹிஸ்டரி வந்து சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம். தேவசகாயம் பிள்ளை வந்து அவரை பற்றிய வரலாறு நான் வாசிக்கும் போது
பல ஆடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது தேவசகாயம் பிள்ளை வந்து அவரை கொலை செய்யும் அளவுக்கு மக்கள் துணிஞ்சதுக்கு காரணம் அவருடைய சாதி மறுப்பு பிரச்சாரம். அவர் வந்து ஒரு ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவராக இருந்திருக்கிறார். அந்த அந்த நாட்களில் உள்ள ஒரு ஆதிக்க சாதிக்காரர். ஆதிக்க சாதியில் இருக்கும் பொழுதே சாதி பார்ப்பது தவறு, இறைவனுக்கு முன் எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கொள்கையை அவர் போதிக்கும் போது அந்த அந்த போதனை வந்து அன்னைக்கு இருந்த ஆளும் வர்க்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் வந்து அவரை ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆரல் வாய்மொழி அப்படிங்கிற இடத்துல வச்சுதான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓகே, இப்போ நீங்க வந்து கடந்த சில வருடங்களாக ஒரு கிறிஸ்தவத்துக்குள் சாதி மறுப்புங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பயணம் வந்து எப்படி இருக்கு? இதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குதா? நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு? கிறிஸ்தவத்துக்குள்ளான சாதி மறுப்பு அப்படின்ற இந்த பிரச்சாரம் வந்து முழுமையாக வெற்றி அடைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதற்கு பெருந்தடையாக இருப்பவர்கள் யாருன்னு கேட்டா போதகர்களே தடையாக இருக்கிறார். அவங்க ஜாதியில அவங்க கல்யாணம் பண்ணட்டுமே அப்படின்னு சாதியினால பாதிக்கப்பட்ட போதகர்களே சொல்கிறார்கள். அப்படின்னா அப்ப என்னுடைய பணி எவ்வளவு தூரம் எவ்வளவு போராட வேண்டி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து சாதியினால பாதிக்கப்பட்டவர்களே சாதி மறுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப எளிமையானது அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் ஒரு கூட்டம் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கொள்கையை பரப்புகிறார்கள். குறிப்பாக நான் எல்லார்கிட்டையும் எல்லா கிறிஸ்டியன்ஸ்கிட்டையும் கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவர் சக கிறிஸ்தவரை திருமணம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் வேறு சாதி, நீங்கள் பிற சாதி அப்படின்னு ஒரே கடவுளை வணங்கக்கூடிய சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மத்தேயு 23:8 சொல்லுது, நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவங்க ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இஸ்லாமியர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது பாய் பஹன்ஜி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை சகோதரர்கள்னு சொல்றாங்க, அண்ணன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்சுவலா ஒரு கிறிஸ்தவரை பார்க்கும்போது சகோதரர் அப்படின்னு தான் சொல்லணும், அப்படிதான் இப்ப சொல்றாங்க. ஆனா சகோதரர் என்று அழைக்கப்படக்கூடியவரை கீழ் சாதி என்று இழிவுபடுத்துவது சரிதானா அப்படி கேட்கும்போது மக்கள் ஸ்ட்ரக் ஆகுறாங்க. ஏன்னா இவ்வளவு காலமா எங்களுக்கு ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரு, ஈசாக்கு ஜாதி பார்த்தாரு, யாக்கோபு ஜாதி பார்த்தாருன்னு எங்க பாஸ்டர் அன்பே உருவான, அன்பை பற்றி பேசக்கூடிய, அன்புமயமான, அன்பை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய எங்க பாஸ்டரே சாதி பார்க்கிறவர். அப்ப நீங்க இப்படி திடுதிப்பில் இப்படி ஒரு கேள்வி கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி மக்கள் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க, படிப்பு அறிவு உடையவர்கள். அதனால கல்வி அறிவு உள்ளவங்க எல்லாருமே சாதியை விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம், அதாவது ஒண்ணு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு சக மனிதனை, சக விசுவாசியை, சக மனிதனை விடுங்க, சக தமிழனை விடுங்க, சக கிறிஸ்தவனை விடுங்க, ஏன் சொந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடியவன், எனக்குன்னு ஒரு உபதேசம், எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. குறிப்பாக இயேசுநாதர் எனக்காக மரித்தார் என்று சொல்லி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று இயேசுநாதருடைய அந்த போதனைகளில் எல்லாம் ரொம்ப ஊறி போய் இருக்கக்கூடிய 2 பேர் தங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. எப்படின்னா, நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நான் ஒரு ஜாதி, ஏன் ஜாதியில நான் கல்யாணம் பண்ண முடியாது. அது எப்படி இருக்குன்னா, நான் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ராவுத்தர்ல இருந்து ஒரு ஆள் கிறிஸ்டியனா மாறி இருக்கிறாரு, மரக்காயில இருந்து ஒரு ஆள் கிறிஸ்டியனா மாறி இருக்கிறான்னா, இவங்க கிறிஸ்டியனா மாறினதுக்கு பிறகு உட்கார்ந்துக்கிட்டு நான் மரக்காயர் கிறிஸ்டியனு, நான் ராவுத்தர் கிறிஸ்டியனு, உங்களை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அது எவ்வளவு அசிங்கமான ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணமாக இருக்க முடியும். அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து நான் நாடார் கிறிஸ்டியன், நீங்க வந்து பறையர் கிறிஸ்டியன், நீ பள்ளர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லல அர்த்தமே கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அந்த தேனியில சொன்னீங்க இல்லையா, பள்ளர்கள் என்ற சாதியினால ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்கள் 80 பேர் இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இதே பள்ளர்கள் தான் அங்க மீனாட்சிபுரத்துல 900 பேர் வந்து அங்க அவங்களை விடவும் ஆதிக்க சாதிக்காரர்களால, நான் நினைக்கிறேன் தேவர்கள் என்ற ஆதிக்க சாதிக்காரர்களால ஒடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு நகர்ந்தார்கள். அப்போ இப்ப ஒடுக்குகிறவர்களும் ஒடுக்கப்படுகிறவர்களும் எல்லாருமே ஒடுக்குகிறவர்களும் ஒடுக்கப்படுகிறவர்களும், மேல் சாதி என்று அழைக்கப்படுகிறவர்களும், கீழ் சாதி என்று அழைக்கப்படுகிறவர்களும், தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே சக மனிதரை ஒடுக்கத்தான் செய்கிறார். அதனாலதான் நான் வந்து சாதி பார்ப்பதே தவறு, சாதி பார்ப்பது தவறு என்ற, யார் சாதி பார்த்தாலும் தவறு. நீங்க பல வீடியோக்கள்ல சொல்லிருக்கீங்க, அதாவது நிறைய பேர் வந்து ஜாதி வேணான்னு சொல்லி
ஒரு வேறு மதத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க கிறிஸ்டியானிட்டியை விரும்ப மாட்டேங்கிறாங்க, முஸ்லீமாக மாறிடுறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது, இதனாலே உங்களுக்கு எதிர்ப்பும் வரும்ல, ஏன் நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் போகிறாங்கன்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கிறிஸ்தவர்களே உங்களை நிறைய கேள்வி கேட்பதையும் நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். அது நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு இப்போ ஒரு ஆள் என்னை எதிர்த்து விடுவார் என்று நினைத்து பயந்து என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நான் பயணிக்க முடியாது. இஸ்லாத்தில் எனக்கு ஏற்புடையதல்லாத எத்தனையோ கருத்துக்கள் இருக்குது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத எவ்வளவோ கருத்துக்கள் இஸ்லாத்தில் இருக்குது, குரானில் இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ஆனால் அதுக்காக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் இருக்குதுல்ல, ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல எவ்வளவோ நற்பண்புகள் இருக்குது, அதை நான் பாராட்டியாக வேண்டும். அதுல ஒன்றுதான் என்ன அப்படின்னாக்க, எந்த மனுஷனையும் தன்னிடம் வரக்கூடிய எவரையும் ஏற்றுக்கொள்ளுதல். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய 37ல இயேசுநாதர் என்ன சொல்றாங்க, என்னிடம் வருபவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் புறம்பே தள்ளுவதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் தன்னை வரக்கூடிய எவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் புறந்தள்ளுவதில்லை. அவர் எந்த ஜாதி எந்த மதம்னு பார்க்காம ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவரால் அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு மக்கள் ரொம்ப பேர் வராத காரணம் என்ன? இன்னைக்கு பிராமணர்களே வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, பிராமணர்களால கீழ் சாதி என்று ஒடுக்கப்படக்கூடியவருக்கு பேர் தான் இளையராஜா. அந்த இளையராஜான்னு சொல்லக்கூடியவர் இப்ப நேற்றுக்கு முந்தா நாள் ஏதோ நான் பார்க்குறேன், எனக்கு வந்து செய்தி வந்துச்சுது. அதுல ஏதோ ஒரு ஆண்டாள் கோயில்ல ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆமா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல வந்து அவரை உள்ள அது வேற ஏதோ ஒரு இடத்து வழியா வந்து கொண்டு வந்துட்டு அது வரைக்கும் கொண்டு வச்சுக்கிட்டு அவர் அப்படி அனுப்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போகல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தாழ்த்தப்பட்டவர். அப்போ அப்படி அவர் அங்கு ஒடுக்கப்பட்டாலும் அவரால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன? அவருடைய மகன் பேர் என்ன, யுவன் சங்கர் ராஜா, அவர் இஸ்லாத்துக்கு நகர்ந்திருக்கிறார். இளையராஜாவுமே கிறிஸ்தவரா இருந்தவர் தானே, கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. ஆமா, இளையராஜா கிறிஸ்தவத்தை விட்டுட்டு எதுக்காக இந்துத்துவத்துக்கு போனாரு அப்படின்னா, ஒரு ஆள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர் பேரு டேனியல் ராஜாங்கிறது அவருடைய பேரு. ஆனா அவர் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு மரியாதை கிறிஸ்தவத்துல கொடுக்கப்படவில்லையோ, அல்லது அவர் எதிர்பார்த்த ரெவென்யூவை வந்து கிறிஸ்தவ ஆர்டிஸ்டாக இருந்து சம்பாதிக்க முடியலைங்கிறதுனாலயோ எப்படியோ அவர் இந்துத்துவாவுக்கு போயிட்டார். ஆனா இந்துத்துவாவுக்கு போயிட்டு அவர் ஜிப்பா எல்லாம் போட்டு ஒரு பிராமின் மாதிரி நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடி பார்க்குறாரு, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு, நல்ல பயங்கரமான அவார்டுகள் எல்லாம் வாங்குறாரு, மாஸ்ட்ரோ அப்படின்னு பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாரு. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் தாழ்த்தப்பட்டவன் தான், தீண்டப்படாதவன் தான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இளையராஜா ஐயா. இளையராஜா ஐயா வந்து அவர் எலெக்ஷனுக்கு நிற்கும் போது தலித் கேண்டிடேட்ல தான் அவர் நின்னார். எத்தனை கோடி இருந்தாலும் தலித் கேண்டிடேட் இளையராஜா அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவர் அப்படிதான், அரசாங்கம் அவர் அப்படிதான் பாக்குது. அப்போ இனி இளையராஜா ஐயா வந்து எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்துவா இருக்கிற வரைக்கும் அவர் அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் தான் இருக்க போறாரு. ஆனா அப்படி அங்கு ஒடுக்கப்பட்டவர் கிறிஸ்தவத்துக்கு ஏன் வரவில்லை, கிறிஸ்தவத்துக்கு ஏன் வரல? அவருக்கு மகன் இஸ்லாத்துக்கு போனாரு. அவர் இப்பவும் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு தான் இருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட இப்பவும் போராடிட்டு தான் இருக்காரு யுவன் சங்கர் ராஜா. நீங்க இந்துவா இருக்கிற வரைக்கும் உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப அந்த இளையராஜா சார் வந்து ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயில்ல கும்பம் கட்டுறதுக்காக பல லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஆனா அதனுடைய பிரதிஷ்டைக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வரல. அதுக்கு அந்த பக்கம் போனா தீட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போன உடனே அவர் நின்ன இடம் வரைக்கும் தண்ணி விட்டு கழுவி விட்டுருக்காங்க. அவர் அவமதிக்கிறதுக்கு இதை விடவும் மோசமான வழி வேற என்ன இருக்க முடியும்? அவ்வளவு தூரம் அவர் அவமதிக்கப்பட்டாலும் அந்த இளையராஜான்றவர் சகோதரத்துவத்தை தேடி, அன்பை தேடி, ஒரு சமத்துவ சிந்தையை தேடி ஏன் கிறிஸ்துவிடம் வரவில்லை? கிறிஸ்து வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லோருக்கும் அடைக்கலமானவர் அல்லவா, இல்லையா? இப்ப அடைக்கலமே உமதடிமை நானே ஆறு பெரிப்பேனே அகமகிழ்வேன் அப்படி பாட்டெல்லாம் பாடுறாங்க கிறிஸ்தவங்க. அப்ப அடைக்கலமே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம். ஆனால் அடைக்கலம் என்று நாம் நம்பி வந்த பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். வெள்ளக்காரங்க எல்லாம் நம்ம வரும்போது ஏற்றுக்கொண்டாங்க. வெள்ளக்காரங்களுடைய பீரியட் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இஸ்மாயில் பாய். அதாவது வெள்ளக்காரங்களுடைய பீரியட்ல எல்லாரும் ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் ஏற்றுக்கொள்றது இல்லை. இப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன?
இப்ப நீங்க டொம்முச்சேரி என்ன சொன்னீங்க? டொம்முச்சேரி. டொம்முச்சேரி ஆகட்டும், மீனாட்சிபுரம் ஆகட்டும், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஆகட்டும், அதுக்கு பிறகு இப்ப பல இடங்கள் இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மெயின் காரணம் என்ன அப்படின்னாக்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய தலித் புறக்கணிப்பு. ஆனா இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவங்கள்ல அதிகமா இருக்கிறது தலித் மக்கள். அவங்க இங்க உள்ள வந்தாலும் அந்த தலித்து மக்கள் உள்ள வந்த ஏன் தலித்து மக்கள் உள்ள வந்திருக்கக்கூடியவங்க கூட அந்த அவங்கள கொண்டு வரணும் ஒரு ஆசை இருந்தாலும் அவங்க வராததுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்த தலித்து வந்ததுக்கு பிறகு தலித்தா தான் இருக்கும். ஒரு பேச்சாளர் பேசுறாரு, அந்த வீடியோவோட உங்களுக்கு நான் காட்டுறேன். டவுசர் சர்ச்னு ஒரு சர்ச் திருச்சியில கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு. அது என்ன? அதாவது எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், திருநெல்வேலி மாவட்டத்துல வடக்கன் குளம்ங்கிற இடம். அந்த வடக்கன் குளம்ங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல, அது வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபைன்னு நினைக்கிறேன், வெள்ளக்காரங்களுடைய பீரியட்ல உள்ள சபை. அந்த சபை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ இருக்காது, அது ஒரு ட்ரௌசர் ஷேப்ல இருக்கும். அது எப்படின்னாக்கா ஒரு பக்கத்து மக்கள், ஒரு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாடார்கள், இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைமார்கள், பாதிரியார் நடுவிலோட வருவார். இந்த பிள்ளைமார்களுடைய அந்த இடத்தை விடவும் நாடார்களுடைய இடம் கொஞ்சம் கீழே, கொஞ்சம் அப்படி கீழே இருக்கும். ஆக்சுவலா ஒரு அடியோ அரை அடியோ கொஞ்சம் கீழே இறக்கி கட்டியிருப்பாங்க. அப்ப இப்படி வந்து பிள்ளைமார்கள் இல்ல இருந்துச்சு, இப்ப இருக்குதான்னு தெரியல, இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு கொடுமைவாதிகள் மாதிரியும் தெரியல. ஏன்னா இப்ப அன்று ஒடுக்கப்பட்ட நாடார்கள் தான் இன்று பிறரை ஒடுக்குகிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ட்ரௌசர் சர்ச்சில அன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் நாடார்கள், அன்னைக்கு ஒடுக்கியவர்கள் பிள்ளைமார்கள் அந்த வடக்கன் குளத்துல. அந்த இது எல்லாம் உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்கள் எப்படி ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு. அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, நாடார்கள் சாதியினால ஒடுக்கப்பட்டார்களா? எஸ். தென்காசி சிவகாசியில 1897 3000 நாடார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அந்த இவங்களை வந்து அன்னைக்கு இருந்த இந்துக்கள் மதிக்கல, அந்த மேல்தட்டு இந்துக்கள் இந்த நாடார்களை மதிக்கல. ஏனென்றால் நாடார்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது என்ன தெரியல, மீனாட்சி சுந்தரம் கோயில், ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கு, பிரபலமான ஒரு கோயில் இருந்திருக்கு. அப்ப அந்த கோயிலுக்குள்ள இவங்களை உள்ள விடல. அன்னைக்கு இவங்க நாடார்கள் தீண்டப்படாதவர்கள். அன்னைக்கு இவங்க உள்ள போனதுக்கு சுத்திகரிப்பு காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அப்படி எல்லாம் உள்ள காரியங்கள் எல்லாம் நான் வரலாறுல படிச்சேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்கப்பட்டதுனால அவங்க ஒரு பெருங்கூட்டம் நாடார்கள் தீர்மானித்து இஸ்லாத்துக்கு போய்விட்டார். இப்ப இஸ்லாத்துக்கு அவங்க போன காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்று இவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், நாடார்கள் அன்று ஒடுக்கப்பட்டவர்களுடைய வரிசையில் இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலியில திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும், அந்த சிலையை பார்க்கணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள். பாக்கியெல்லாம் உள்ள போலாம், சட்டையை கலட்டிட்டு உள்ள போயிடலாம். பட் அந்த அந்த முருகனை பார்க்கணும் அப்படின்னாக்க தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும் அன்னைக்கு. இப்ப எல்லாரும் உள்ள போற முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஓட்ட வழியா பார்த்தவர்களில் ஒரு கூட்ட மக்கள் யாருன்னா நாடார்கள். அப்ப அன்னைக்கு இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் பிடிச்சி போயிட்டாங்க, அல்லது இஸ்லாம் பிடிச்சி போனாங்க, அல்லது இஸ்லாமியனுடைய கொள்கை பிடிக்கும், அல்லது ஏக இறைவனை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம், அப்படி ஒண்ணும் இல்லை. அவங்க அன்னைக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவங்க அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சுயமரியாதை நிமித்தமாக எனக்கு இந்த இந்து மதமே வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க நகர்ந்து விட்டார்கள். ஆனா அந்த மக்களை அப்படியே இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாத்தீங்களா? அதை நான் பாராட்டுறேன். நான் அல்லாஹ்வை பார்த்து வந்தேன்னு சொல்றதுல கூட எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லை. இஸ்லாமியர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்களே, சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்களே, அந்த அன்பை நான் மையப்படுத்துகிறேன். பாருங்க, நான் இப்ப என்ன போறீங்கன்னா, ஆன்மீகத்தின் சாராம்சமே அன்புதான். நீங்க கடவுளை நேசிப்பது முக்கியமானு கேட்டா முக்கியம்தான். ஆனா கடவுளை நேசிப்பதனுடைய சாராம்சம் என்னன்னா, கடவுளை நான் நேசிக்கிறேன் சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி யோவான் அப்படின்ற திருத்தூதர் கேட்கிறாரு. கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனிடம் அன்பு காட்ட தெரியாதவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும்னு கேட்கிறார். அப்ப மனிதனை நீ மறந்துவிட்டு, மனிதனை நேசிக்க தெரியாமல்
கடவுளே சொல்லிக்கிட்டு நோன்பு இருக்கிறதும் பயங்கரமான பிசாசுக்கு எதிராக பேச்சு பேசுறதும் இயேசுநாதர் ரட்சிக்கிறாருன்னு இந்த பிரச்சாரம் பண்றது, இதுல எல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது? அப்படி அன்னைக்கு ஒடுக்கப்பட்டு கிடந்தவர்கள் இன்று பிறரை ஒடுக்குகிறார்கள். அதெல்லாம் கண்டிப்பா நம்ம பதிவு செய்தாக வேண்டும். இப்போ உங்க புத்தகத்துல உள்ள ஒரு விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணீங்க, அதாவது இஸ்லாம் வளர்றதே கிறிஸ்தவத்தினாலதான் அப்படின்னு. அது எந்த அடிப்படையில? கிறிஸ்தவர்களால் வளரும் இஸ்லாம். அதாவது இப்ப கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கிறிஸ்தவருடைய சாதி உணர்வினாலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெளிச்சமாக தெரிவது இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இஸ்லாம் அவங்களுக்கு, கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஒரு இருட்டா தான் தெரியுது. ஏன் இருட்டா தெரியுது அப்படின்னாக்கா, இங்க போனாலும் நான் பல்லர்னா என்ன பல்லனா தான் பார்க்க போறான், நான் பறையர்னா என்ன பறையனா தான் பார்க்க போறான். என்னத்தை தான் நான் போய் வெள்ளைக்கார பேர் வச்சாலும், என்ன அங்கி போட்டாலும், என்னத்தை தான் நான் அந்த வெள்ளைக்காரங்களுடைய பாட்டு இங்கிலீஷ்ல பாட்டு பாடினாலும், நான் நல்ல கிட்டார் வாசித்தாலும் சரிதான், கீபோர்டு வாசித்தாலும் சரிதான், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னை அவர்கள் தாழ்த்தப்பட்டவனா தான் பார்க்க போறாங்க. என்னை அவர்களுடைய சகோதரர்களாக பார்க்குவதில்லை. பிரதர்னு சும்மா சொல்லுவாங்க, உதட்டளவில் பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனா மனதுக்குள்ள என்ன அவங்க பிரதரா பார்க்கல, என்ன பறையனா தான் பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க நினைக்கும் போது வெளியில உள்ள மக்களுக்கு எப்படி உள்ள வர முடியும்? இவன் உள்ள வந்ததுக்கு பிறகு படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாமா மச்சான்ட்ட போய் சொல்லுவான்ல, அப்ப அவன் எப்படி உள்ள வருவான்? அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்லாம் கண்டிப்பா வளரதான் செய்யும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை இந்த உலகத்துல யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், வரக்கூடிய எல்லாரையும் ஏற்றுக்கொள்றீங்க. வாசல்ல வச்சுக்கிட்டு, நீ எந்த ஊரு? திருநெல்வேலி எந்த ஊரு? வள்ளியூரா? வள்ளியூர்ல இருந்து ஞானத்து நாடருக்கு சொந்தமா? எதுக்கு ஞானமுத்து நாடருக்கு சொந்தமானு எதுக்கு நீங்க கேட்குறீங்க? காரணம் என்ன? இவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அவன்கிட்ட பழகணும்ன்றதுக்காக வேண்டி எத்தனை பேர் என்கிட்ட கால் பண்ணி, ஐயா நீங்க இந்த சாதி மறுப்பை பற்றி நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஐயா எனக்கு சாதி பார்க்கறது தப்புன்னே தெரியுது. நான் ஒடுக்கப்பட்டாலும் எனக்கு அது தப்புன்னு தெரியல. எனக்கு இது இப்படித்தான், நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான், ஆமா நான் எதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்துச்சுது. இந்த ஊழியம் மிக முக்கியமானது என்பதை நான் அறிகிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் இதை விட்டுருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விடமாட்டாங்க. ஏன்னா போதகர்கள் மாற வேண்டும். போதகர்களே சாதி உணர்வாளர்கள். போதகர்கள் மாற வேண்டுமானால் பைபிள் காலேஜ் மாற வேண்டும். உங்களுக்கு என்ன சொல்வீங்க, இந்த பைபிள் காலேஜ் மாதிரி ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்க, மதரசா இருக்கு இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு பைபிள் காலேஜ் இருக்குது. அப்ப இந்த பைபிள் காலேஜ்லயே மாறணும். என்ன பிரச்சனை? பைபிள் காலேஜ்ல படிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே சாதி உணர்வாளர்களா இருக்கிறது காரணம், பைபிள் காலேஜ் நடத்துறவரே சாதி உணர்வாளர். நுட்பமா அதை புரிஞ்சுக்கணும். பைபிள் காலேஜ் நடத்துறவரே சாதி உணர்வாளர். அதனால சாதி, இப்ப எனக்கு யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு சாதி மறுப்பை பற்றி பிரசங்கம் பண்ணதற்கு ஒரு 1 hour எங்க பைபிள் காலேஜ்ல பேச வாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த பைபிள் காலேஜ் ஓனர்களோ, அந்த பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபல்ஸோ, அதனுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் யாரும் என்ன கூப்பிட்டதில்லை. சபைகள் பல சபைகளுக்கும் போயிட்டு வரோம்னு வச்சுக்கூடமே. ஆனா பைபிள் காலேஜிலேயே இது சொல்லி கொடுத்துட்டோம்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் விட்டுருவாங்க, சாதியை விட்டுருவாங்க. சாதியில என்னங்க இருக்குது? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா அவங்க இதை கட்டி காக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இஸ்லாம் வளரதான் செய்யும். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இஸ்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இந்தியாவை பிடிக்கும். இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுங்கிறது நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி மாறும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, வரக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலே போதுமே பாய். ஒருத்தன் அழும்போது எதுக்காக அழுகுறான்னு நீங்க கிட்ட போய் பாக்குறீங்க. அவனுக்கு பசியா இருக்குது. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் டீ குடிக்க போனோம், அஸ்லாம் பாய் கூட வரல. வரும்போது அவருக்கு பன்னு வாங்கிட்டு வந்தியா பாத்தீங்களா? ச்சே என்ன அக்கறை பாய் இல்ல. அதை நான் அதை பாக்குறேன் ஆக்சுவலா. அப்ப அது எல்லாத்தையுமே மனுஷன் கணக்குல வைக்கிறான் இல்ல. இல்ல வெள்ளக்காரனுக்கு பின்னாடி இவ்வளோ கோடி மக்கள் வந்ததுக்கு காரணம் என்ன? இயேசுநாதர் கடவுளுங்கிற வசனத்தை பைபிள்ல இருந்து தெரிஞ்சதுனால. இன்னைக்கு நீங்க ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் இயேசுநாதர் கடவுள் அப்படிங்கிற வசனம் பைபிள் எங்க இருந்து கேட்டு பாருங்க, 99 பாஸ்டர்ஸுக்கும் தெரியாது. அது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தாருன்னு இருக்குல்ல, அப்ப இயேசுதான கடவுள் அப்படின்னு. இல்லை சார், நான் கேட்ட கேள்வி அது கிடையாது. ஆதியிலே உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தது யார் என்றோ, தேவன் ஆதியிலே என்ன செய்தார் என்றோ நான் கேட்கல. வானத்தையும் பூமியும் படைத்தது யார் என்றோ எல்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிற வசனம் பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டா பாஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, அவருக்கு தெரியாதுங்கிறதே அவருக்கு தெரியாது. 1. 2வது, அவருக்கு தெரியணுங்கிறதே அவருக்கு தெரியாது.
ஏன்னா இவருக்கு தெரியணுங்கிறது அவருக்கு எப்ப தெரியும்னா, அவங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்ல படிச்சவனாவது போய் அந்த பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கணும்ல. ஐயா, நம்ம இயேசுவ தேவன் சொல்றோம்ல, அந்த வசனம் எங்க இருக்குங்க ஐயா? முஸ்லீம்கள் போட்டு பெண்டு நிமுக்குறாங்க ஐயா. ஏசுநாதர் கடவுளுங்கிற வசனம் எங்க இருக்குன்னு ஜாக்கீர் நாய்க்குன்ற ஒரு போட்டு தாளிச்சு எடுக்கிறாரு ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. அப்படி எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியும். என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, என்கிட்ட பலரும் கேள்வி கேட்கும்போது, இது ஏன் உங்க பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கல அப்படின்னு இத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களே, ஏன் உங்க பாஸ்டர்ட்ட கேட்கல? எங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. அப்போ நான் அதான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவை ஒரு நாள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை அதாவது இந்திய நாடுல பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா நீங்க சாதியம் தவறு என்று சொல்கிற ஒரு காரணம் மிக முக்கியமா. சாதியம் தவறு, கண்ணுக்கு தெரிந்த அந்த மனுஷனை நம்ம சாதியினுடைய அடிப்படையில புறக்கணிக்க கூடாது அப்படின்ற கொள்கை, அந்த ஒத்த கொள்கை போதும் பாய். புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஒத்த கொள்கை போதும், உலகமே உங்க பின்னாடி வந்து நிற்கும். அந்த கொள்கையில தான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் பேசும்போது மேபி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் நினைக்கிறேன், என்ன நீ இஸ்லாத்தை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும் இல்ல. நிறைய உங்க கமெண்ட்ஸ்ல அப்படித்தானே வருது, நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏன் அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்கிற மாதிரி வருது. அந்த மக்கள் 1000 கேள்வி கேட்டாலும் உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? ஒருத்தன் அடிச்சா நீ திருப்பி அடிக்கலாம் அப்படின்ற கொள்கை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒருத்தன் அடிச்சா நான் திருப்பி அடிச்சா சமாதானம் உருவாகாது, சண்டை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் இல்லையா? இப்போ இயேசு பெருமான் எங்க முகம்மது அவர்கள் சொன்ன கொள்கையிலிருந்து இயேசு எங்கே விலகி நிற்கிறார் என்று சொன்னால், அவன் தீமை செய்தாலும் நீ அவனுக்கு நன்மை செய். அவன் உனக்கு தீமையே செய்தாலும் நீ அவனுக்கு நன்மை செய். அப்போ என்ன ஒரு மாதிரி இழிச்ச வாயின மாதிரி பாப்பார, பார்த்துட்டு போட்டுமே. இப்ப இயேசு பெருமான் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அவருக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்கே திருப்பி அவர் நன்மையை செய்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த கொள்கையில நான் மாறுபட்டு நிற்கிறேன். அதுல எந்த இதுவும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு பெருமான் அடைந்தாருங்கிற ஒரு அடிப்படை கொள்கை. அதனால இயேசு பெருமானுடைய அவர் அளிக்கின்ற ரட்சிப்பு, அதிலிருந்து யாரும் என்னை அசைக்க முடியாது. அதுக்காக ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இடையில என்னுடைய நண்பர் ஷாஜகான் அப்படின்றவர் என்ற ஒரு கேள்வி கேட்டார். நல்ல ஒரு பிள்ளை, அருமையான, எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியர். அவர் கேட்டார், நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டாமா? நாங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவோம், நீங்க எங்க கூட பரலோகத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், என்ன எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு இஸ்லாம் தான் வழின்னு சொல்றீங்களே, என்னை எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், எப்படியாகிலும் அகத்தியன்னு ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு மத பரிவர்த்தனை ஏக்கமா, என்னுடைய மதத்தை வளர்க்கணுங்கிற ஆசையா, அல்லது நான் நரகத்துக்கு போயிடுவனேங்கிற அக்கறையா அப்படின்னு கேட்டேன். அது நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க அக்கறையினாலதான் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்ப நான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஷாஜகான் பாய், எனக்கு இப்போ இதே மாதிரி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க உலகத்துல. 5 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா, 7,000 ரூபா கடன், 30,000 ரூபாய் கடன்ல எல்லாம் தற்கொலை பண்ற ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். என்ன கடன்? எவ்வளவு கடன்? 7,000 ரூபாய் கடன். இது நான் சொல்றது இஸ்லாமிய சமூகத்தையும் சிந்திக்க வைக்கும். நான் சொல்றேன் பாத்தீங்களா, இஸ்லாமிய சமூகத்தையும் சிந்திக்க வைக்கும். நம்ம வெறுமனே எல்லாருமே கிறிஸ்தவங்கள்ட்ட இந்துக்கள்கிட்ட மட்டுமல்ல, எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதாய் வளர வேண்டும். என்னுடைய நோக்கம் அதுதான். ஆக்சுவலா நான் சொல்ற ஆன்மீகம் தான் கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு எல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். நிஜமாகவே என்கிட்ட உள்ள அக்கறையினால தான் இது பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இதனாலதான் அந்த உங்களுடைய நீங்க நரகத்துக்கு போயிருவீங்கிற ஒரு அச்ச உணர்வினாலையும் உங்க மேல உள்ள ஒரு கரிசனத்தினாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவோ மக்கள் இந்த கடன் தொல்லையில் தற்கொலை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கடனில் தற்கொலை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாத பணத்தை எதுக்காக நீங்க உங்களுடைய பேங்க்ல வச்சிருக்கீங்க? அந்த ஆளை காப்பாற்றலாமே. அவருடைய ஆன்மாவை பற்றி அக்கறை, என்னுடைய ஆன்மாவை பற்றி அக்கறை உங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஏழைகளுடைய ஆன்மாவை பற்றி அக்கறை உங்களுக்கு இருக்கும்னா உங்களுடைய காசை நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாமே பாய். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட எவ்வளவோ பேர் நீங்க இதுக்காக வேண்டிய ஒரு அமைப்பை உருவாக்கி, கடன் தீர்ப்போர் இயக்கம், கடன் இல்லாத இயக்கம், கடன் ஒழிப்பு இயக்கம்,
இல்லையா? கடனே இல்லாம எப்படி வாழ்வதுன்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்காக, அவங்கள காப்பாத்துறதுக்காக உங்களை மாதிரிப்பட்டவங்க எல்லாம் நீங்க காசு செலவு பண்ணலாமே, கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ஷாஜகான் அமைதியின் வடிவமாகி விட்டார். நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்றாங்க, இஸ்லாமியர்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதுதான் அப்படின்னு பார்த்தா, இந்துக்கள் வந்து தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு அவங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. எல்லாருக்கும் ஆசையும், இப்போ ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவில் வந்து காயத்ரி மந்திரத்தை மனப்பாடமா சொல்லிட்டோம்னா நம்ம ஆட்கள் என்ன கொதி ஐயோ அப்பா அப்படியே பொங்குது மனசு. வெள்ளைக்காரனை நம்ம இந்துவா மாத்திட்டோம், வெள்ளைக்காரனை இந்துவா மாத்திட்டோம். இப்ப இப்படித்தானே எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு மாற்றும் போது பொங்குதானே செய்யும் எல்லாருக்கும். அப்ப மதமாத்தம் பண்ண விருப்பம் இல்லாதவங்க யாரு இருக்காங்க இங்க? எல்லாரும் அவங்கவுங்க மதம் வளரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கவுங்க மதத்துக்கு மக்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களே, 3 வேளை சோறு இல்லாம எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களே, 3 வேளை சோறுல ஒரு வேளை சோறு கூட உருப்படியா சாப்பிட முடியாம எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த பட்னி கிடந்து நைட்டு பட்னியோடையே தூங்க போறாங்களே. மலையாளத்துல அத்தாழ பட்னின்னு சொல்லுவாங்க. அத்தாழ பட்னி அப்படின்னா நைட்டு பட்னி கிடக்குறாங்க. நைட்டு பட்னி கிடக்கிறது மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த துக்கமும் கிடையாது பிரதர். நைட்டு பட்னி கிடக்கிறது, பட்னியோடையே ஒருத்தன் தூங்க போறான் அப்படின்னு. அப்படி எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நைட்டு பட்னியோடையே தூங்க போறாங்க. அவங்கள பற்றி நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க தர்கா சரியில்லைன்னு சொல்றீங்க. டிஎன்டிஜே காரங்க என்ன பண்ணீங்க? தர்கா வர்ஷிப் வந்து தப்பு, கல்ற தோட்டத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க, கல்றையை வச்சு கும்பிடுறாங்க அப்படின்னு நீங்க வந்து அவங்கள வந்து அது முறைகேடானது, அது குரானுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்களே. ஆனா ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய, சிலை வழிபாட்டை அறவே தவறு என்று சொல்லக்கூடிய, இந்த ஒரு மாதிரி பொருட்களை எல்லாம் வச்சு வணங்குறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகத்துவ போதகர்களாகிய நீங்கள் இந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? அது நாங்க வெள்ளம் வந்த சமயத்துல நாங்க தண்ணியில இறங்கி நின்று பிரியாணி கொடுத்தோம், ட்ரெஸ் கொடுத்தோம். அப்ப நான் சொன்னேன், வெள்ளம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் பணக்காரங்களா மாறிட்டாங்களான்னு கேட்டேன். வெள்ளத்துக்கு பிறகும் நீங்க வெள்ள சமயத்துல நீங்க பிரியாணி கொடுத்தீங்களே, எதுக்காக? ஒரு புகழ் வெளிச்சத்துக்காகவா, அல்லது அந்த மக்கள்கிட்ட உள்ள அன்பினாலையா? அந்த மக்கள்கிட்ட உள்ள அன்புன்னா அதற்கு பிறகும் அது தொடர்ந்து இருக்க வேண்டுமே. ஏன் இஸ்லாமியர்கள்ட்ட காசு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். இதுக்கெல்லாம் காரணம், நான் எதுக்காக இதை கேட்டேன் அப்படின்னா, அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது, ஷாஜகான் யாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல நண்பராக என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட இதெல்லாம் பேசினேன். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்கள் மார்க்கம்தான், அவங்க மார்க்கம் தப்பு, எங்க மார்க்கம் தான் ஏகத்துவத்தை பேசுகிறது, இறைவனை யாரும் படைக்கவும் இல்லை, இறைவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, இறைவனை யாரும் பெறவில்லை, இறைவன் யாரையும் பெறவில்லை அப்படின்னு எல்லாம் பயங்கரமான தத்துவங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதற்கும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா எந்த கொள்கை கடைசியாக வின் பண்ணும், எந்த கொள்கை, இஸ்லாம் வின் பண்ணுமா, கிறிஸ்தவம் வின் பண்ணுமானா, அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் என்று நம்பக்கூடிய எந்த மதமும் கண்டிப்பாக முன் செல்லத்தான் செய்யும். கடவுளே இல்லைங்கிற கொள்கை இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் அன்பை முதன்மைப்படுத்துகிறார்கள், மனித நேயத்தை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஒருத்தன் பட்டினி கிடக்குறான்னா அவன் பக்கம் போய் நிக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவனுக்கு பக்கம் போய் நிக்கிறாங்க, பெண்கள் பக்கம் போய் நிக்கிறாங்க. இந்த திராவிட கழகத்துக்கு அவங்க என்னெல்லாமோ தப்பு பண்றாங்க, அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ஏதோ ஒரு பிரச்சனை சமயத்துல அந்த அநியாயத்துக்கு தவறு, அது அநியாயம் தவறு, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பணி, அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கம் நின்று அவனை அரவணைக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய மார்க்கங்கள் வளரத்தான் செய்யும். என்னை பொறுத்தவரையில சாதி, ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் மூலமாக சாதி ஒழிந்திருக்குமானால் கடவுள் இல்லை என்னும் கொள்கை உருவாகி இருக்காதுங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த டிஷர்ட், அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம், ஏனெனில் இறைவன் அன்பாகவே இருக்கிறார், இந்த கொள்கையை நான் பரப்ப விரும்புகிறேன். இறைவனை நம்புகிறவர்கள் இந்த அன்பு கொள்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் இந்த டிஷர்ட்டை அணியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தயவு செய்து இந்த கீழே நீங்க பார்க்குற இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு இந்த டிஷர்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.